வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு, இதோட வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் 200 கிராம், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், பூண்டு 50 கிராம், புளி 1 லெமன் சைஸ், தேங்காய் பத்தை 3 நம்பர், குழம்புத்தூள் 1.25 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புக்கு நம்ம முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நல்லெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எதுவுமே தெரியாது. அதனால் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம். கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் வெந்தயம் போடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு. இந்த பூண்டு போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த பூண்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பூண்டு வதங்குற அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் குழம்பு முடித்த பிறகு. அதனால தான் 2 நிமிஷம் வதக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் 1/2 இல்லை 1/3 கட் பண்ணல, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, குக் பண்ணும்போது அந்த வெங்காயம் 1-2 உடைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம முழுசாக அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பை ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கியிருக்கு. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் பூண்டும் நல்லெண்ணெயில் வதங்கும் போது உங்களுக்கு அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும், ருசியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா வதங்கன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா போட போகிறோம். நீங்கள் வீட்டில் குழம்பு பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி ஆகக்கூடாது இந்த ஸ்டேஜில். ஏங்கிட்டேன்னா நீங்கள் தொக்கு மாதிரி ஆனால் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், உப்பு. குழம்புத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். 2 நிமிஷம் வதங்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா அந்த பச்சை வாசனை சீக்கிரமாக போகும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். இந்த குழம்புக்கு, அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புக்கு குழம்புத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டேன்னா இந்த இடத்துல புளி யூஸ் பண்ணுறோம். அந்த புளியும் குழம்புத்தூளும் கொதிச்சு வரும்போது ஒரு லைட் தின்னாக வரும் ஒரு கறி. அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்க மாதிரி இருக்கும். கிரேவி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக இப்போது இந்த மசாலா நல்லா கொதிச்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த புளி, கருப்புளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் மாறுமே தவிர ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கருப்புளிக்கு. வீட்டில் இல்லாதவங்க வெள்ளைப்புளி, அதாவது புது புளி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம். பெருங்காயம் இந்த மாதிரி கறி ப்ரிப்பரேஷனுக்கு குழம்பு ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பெருங்காயத்தூளை மேலே போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு கடைசியாக தேங்காய் பால் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா, இந்த குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 3 பத்தை தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த குழம்புக்கு. அதனால் தேங்காய் பால் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி அப்படியே முழுசாக இருக்குல்ல. அதே டைமில் அந்த கிரேவி டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்புனாவே. நான் சொன்ன மாதிரி கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
இதை தொடர்ந்து வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாழைக்காய் 2 நம்பர், இடித்த பூண்டு 10 பல்லு, காய்ந்த மிளகாய் 4 - 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வாழைக்காய் கட் பண்ணுறோம். வாழைக்காய் நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணலாம், இல்லை ரவுண்டாக கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயரோட கட் பண்ணி போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த வாழைக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோமா, கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி திக்கான சைஸில் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்தாலும் குக் பண்ணும்போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த மாதிரி திக்காக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்காக ரொம்ப பெரிய திக்காக வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வாழைக்காயில் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மசாலானா சில்லி பவுடர், தனியாத்தூள், வெறும் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு போட்டிருக்கு. எதுக்காக போடுறோங்க கேட்டிங்கன்னா, அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து அந்த வாழைக்காய் இதில் போட்டு குக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு கடுகு, சீரகம், இடித்த பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போடுங்க. விதையோடு போடும்போது உங்களுக்கு காரத்தன்மை கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர். மிளகாய்த்தூள் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம், நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டான அளவு தான். ஏன் கேட்டிங்கன்னா, இதில் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் சில்லி பவுடர் அளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த மசாலா பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவை அப்படியே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து இதை குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். அதிகமான தண்ணியாக இருந்தால் கண்டிப்பாக வாழைக்காய் குக் பண்ணும்போது ஓவர் குக் ஆகி உடைய ஆரம்பிச்சிடும். உடையாமல் கரெக்டான பக்குவத்தில் இடணும். அதனால தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி போடுறோம். மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை விட்டு இறக்க வேண்டியதான். சிம்பிள் ரெசிபி. காய் வெந்த பிறகு தான் நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதே டைமில் வெல்டன் கரெக்டான ஒரு 95% அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். அதே டைமில் இந்த வாழைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள் போடாது. மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நாள் குக் பண்ணால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதாவது சூடாக சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. சூடு ஆறின பிறகு நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக லைட்டாக கசப்பு தன்மை வரும். அதனால் வெந்த பிறகு கடைசியாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி.